ஷேய் நந்தி, இராணுவ வீரர்கள் எல்லாம் கணக்கு கரெக்டாக எடுத்துக்கோப்பா. கணக்கு போட்டு அரசியல்வாதிக்கு உள்ள கணக்கு பூரா பிரித்து போட்டிருக்காரு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, முக்கால் சத்தியம் கணக்கு போட்டிருக்காரு. இராணுவ வீரர்கள் பூரா பிரித்து எடுத்துக்கோ, பிரித்து கணக்கு பண்ணி வச்சுக்கோ. சரியா? எல்லாம் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பூரா உட்காந்து பூமி பூரா அழிச்சு வச்சுருக்கான். குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பெண்ணை உட்கார வச்சுருக்கானா? பெண் வந்து முண்டாச்சியாக உட்கார வச்சுருப்பான். இதே சோழி இந்த பேய்களுக்கு. ஏன்னா 7 சிம்மத்தை அழித்தவன், அதனால் 7 இந்த சிம்மத்தில் விடமாட்டார். எல்லாம் எப்படி அள்ளணும், எப்படி கணக்கு பிடிக்கணும்னு பார்ப்பார். ஏன்னா இப்போ செத்த பேய் பேப்பரில் அரசியல்வாதி மோகத்தில் இருக்கான். மோகம்னா பொண்டாட்டி மார்க புள்ள மார்களை சோழி பார்க்க மாட்டான். பேப்பரு கெட்டாக அடைஞ்சி தூக்கணுங்கிற வெறியில் இருக்கான். புரியுதா? அவன் அந்த சோழி பார்த்தானா இந்த பேப்பர் நினைக்க மாட்டான், இல்லை பாழாக்க விட மாட்டான். இது ஏற்கனவே இந்த மோகத்தில் வந்துட்டான். இந்த மோகத்தில் வந்தவொடனே நாசம் பண்ணதான் பூமியை. புரியுதா இல்லையா? தமிழ் வார்த்தையிலே கொடுத்தாச்சு. தமிழ் பண்பாடில் அனைத்தும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உள்ள கணக்கு அரசியல்வாதிக்கு போட்டாச்சு. ஊடாலப்பட்ட மாநிலத்திலையும் போட்டாச்சு. இலங்கை சுலோன்லேயும் போட்டார். கணக்கு வரையில் அரசியல்வாதியை எப்படிங்கிற கணக்கு வானரப்பட இராணுவ வீரர்கள் தரப்பட எல்லா விமானம் பூரா இப்போ நுப்பாட்டிடுவார். போக்குவரத்து இப்போ எல்லா 2ஆம் நம்பரு பிஸ்னஸ் வியாபாரம் வாங்கி விற்க போகிறவர் எல்லாம் ஏர்போர்ட்டு விமானம் கடத்தானா போகிறது வர்றது இருக்கா? அந்த விமானத்தில் உள்ள கணக்கு அம்பானி அதானி பூரா இந்த பேக பூரா அந்த பேப்பரை அச்சடித்த பேப்பரை கொடுத்து வாங்குவான். இப்போ வாங்கிட்டு இருக்கான். இப்போ அவனுங்களை பிடிக்கிறதுக்கு இப்போ பார்க்காரு. அதானி அம்பானி டெல்லி டு தமிழ்நாடு இப்படி பலாயிரம் கோடி லட்சம் கோடி உள்ளவனை தூக்குவார் இந்த பேப்பர். அவர் தான் இந்த பேப்பர் செல்லாதுன்ட்டார். ஆனால் அந்த பேப்பர் வச்சே உள்ள எல்லா அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலாக்கிறவன் 2ஆம் நம்பர் பார்க்குற உலக நாடே தூக்கிடுவார். அது எப்படி தூக்கணுங்கிறது கடவுள் தான் அந்த முற்றுப்புள்ளி வச்சுருப்பார். அவரால் இவர் ஒன்று தான் தூக்க முடியும், நீதிமான். அதுக்கு தான் வானரப்பட இராணுவ வீரர்களுக்கு கணக்கு கொடுக்கார். டெல்லியில் நீதிமன்றம் கோர்ட்டில் இருக்கிற கணக்கு வானரப்பட இராணுவ வீரர்கள் உள்ளே உட்கார்ந்துருக்க எல்லா ஒவ்வொரு நாடுக்கு சண்டை போட்டால் பிரித்து விடுதான்ல, அவனுக்கு கணக்கு போடுதார். ஏமா பிரித்து போடுற மாதிரி டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் பிரித்து எடுக்கணும். அதுதான் கணக்கு போட்டார். புரியுதா? சிட்டி கிராமத்தை அடைப்புங்கிற கணக்கு அது வரையில் டக்குன்னு அடைச்சிடுவார். அடைச்சி ஒரு பிட்டு வெளியே போட மாட்டார். அவனுக்கு சாப்பாடு உணவு என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கல தான் அப்போ தான் வீட்டுக்குள்ளே நடுங்குவான். ஆணும் பெண்ணும் பலாயிரம் கோடி லட்சம் கோடி அரசியல்வாதி எல்லாம் தொடைய நடுங்க விடுவார். அதுதான் மூளை கொட்டல் ஈரக்கொலை. அதை குத்திட்டார். இப்போ கொஞ்சமாக இப்போ நடுங்க விடுவார். நடுங்க விடல கிச்சன் வந்து வானரப்பட இராணுவம் உள்ளே வந்த உடனே அந்த கொலை நடுங்க விடுவார். இப்போ டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டை அனைவுமாக போட்டு போகும். ஏன்னா இப்போ பூட்டுதார். இப்போ இவர் தான் பூட்ட முடியும், நீதிமன்றம் தான் பூட்ட முடியும். கேஸ் கட்டு உள்ளே ஆடுது, கேஸ் கட்டு வழக்காடுது. இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டு காலமாக 2 கையை காலை தோலை தூக்கி போட்டு தப்பு செஞ்சுட்டு ஆடுதான். புரியுதா இல்லையா? இதை காயின்ஸ் இருந்தால் இவ்வளோ தப்பு நடந்திருக்காது. பூமியை அழிச்சிருக்க மாட்டான். பேப்பர் அச்சடிச்சு விட்டு ஒவ்வொரு பெண்ணு ஆணும் 2 கப்பே பிளாந்து போகுது. தெரியுதா இல்லையா? பிதிக்கி எடுத்து போடுவார். கணக்கு போட்டார். அதுக்கு தான் பிடிக்கார் கணக்கு. முக்கால் சதி.